வணக்கம். காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட செவலிமேடு பகுதி அருகே பாலாற்றானது இருக்கிறது. அந்த பாலாற்றின் குறுக்கே 20 ஆண்டுக்கு முன்பாக நெடுஞ்சாலைத்துறை சார்பில் உயர்மட்ட மேம்பாலமானது கட்டப்பட்டது. இந்த மேம்பாலமானது திருவண்ணாமலை, திண்டிவனம், விழுப்புரம், அதே போன்று புதுச்சேரி மாநிலத்தை இணைக்கும் முக்கிய சாலையாக விளங்கி வருகிறது. இந்த சாலையின் வழியாக பேருந்துகள், கார்கள் மட்டுமின்றி தொழிற்சாலை பேருந்துகள், கனரக லாரிகள் என தினந்தோறும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் இந்த மேம்பாலத்தை பயன்படுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் மேம்பாலத்தில் ஆங்காங்கே காணப்படும் குண்டு குழியுமால் தொடர்ந்து போக்குவரத்து நெரிசலும் அதே போன்ற விபத்துகளும் ஏற்பட்டது. அதனை சரி செய்யும் பணியில் நெடுஞ்சாலைத்துறையினர் அந்த மேம்பாலத்தின் மீது தார் சாலை அமைத்து அந்த குண்டு குழியை மறைத்தனர். இருந்தாலும் சில மாதங்களாகவே அந்த தார் சாலையானது பிழிந்தும் மீண்டும் குண்டு குழியுமாக காணப்பட்டு வருகிறது. இந்த குண்டும் குழியால் தொடர்ந்து வாகன ஓட்டிகள் அவதி உற்று வருகின்றனர் என்று தொடர்ந்து குற்றச்சாட்டான எழுந்து வந்தது. அந்த வகையில் இன்றும் மேம்பாலத்தின் இந்த குண்டு குழியின் காரணமாக சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் அரசு பேருந்துகள், தனியார் நிறுவன பேருந்துகள், இருசக்கர வாகனங்கள், அதே போன்று பள்ளிக்கு சென்று வீடு திரும்பும் மாணவர்கள் என ஏராளமானோர் தற்போது அந்த போக்குவரத்து நெரிசலில் சிக்கி அவதி உற்று வருகின்றனர். குறிப்பாக இந்த மேம்பாலத்தில் அருகாமையில் புதிய மேம்பாலம் கட்டுவதற்காக 5 மாதத்திற்கு முன்பாகவே 100 கோடி ரூபாய் ஒதுக்கியும் அதற்காக பூமி பூஜனமானது நடைபெற்றது. ஆயினும் கூட அந்த புதிய மேம்பாலம் கட்டுவதற்கு எவ்வித நடவடிக்கை இன்னும் எடுக்கப்படவில்லை என்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். ஆகையால் இந்த மேம்பாலத்தை சீரமைத்து தர வேண்டும். அதே போன்று இந்த மேம்பாலம் அருகே புதிய மேம்பாலம் கட்டுவதற்கான பணியை கூடிய விரைவில் எடுக்க வேண்டும் என்று தொடர்ந்து பொதுமக்கள் கோரிக்கையானது வைத்து வருகின்றனர்.